சம்ரக்ஷணம். அந்த கோ மாதாவை சுற்றி வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை தான் ஆன்மீகச்சாரல் மெய்யன்பர்களுக்கு அடியேன் தர இருக்கிறேன். இப்போ நாம் ஸ்லோகத்துக்குள்ளே நுழையிறோம். நமோ தேவ்யை மகாதேவ்யை சுரப்யை ச நமோ நமः கவாம்பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே நமோ ராதாப்ரியாயை ச பத்மாம்சாயை நமோ நமः நமோ கிருஷ்ணப்ரியாயை ச கவாம் மாத்ரே நமோ நமः கல்பவ்ருக்ஷஸ்வரூபாயை சர்வேஷாம் சந்ததப்பரம் சீதாயை தனதாயை ச விருத்திதாயை நமோ நமः சுபதாயை பிரசன்னாயை கோபதாயை நமோ நமः யசோதாயை கீர்த்திதாயை தர்மஜ்ஞாயை நமோ நமः இதம் ஸ்தோத்ரம் மகத்புண்ணியம் பக்தியுக்தஸ்ச யः படேத் சகோவான் தனவான் சைவ கீர்த்திமான் புத்திரவான் பவேத். ஓம் ஸ்ரீகாமதேனவே நமः சுபகாயை ச வித்மஹே காமதாத்யை ச தீமஹி தன்னத்தேனு பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. அதனால் எல்லாம் இந்த பிரதட்சணம் பண்ணிவிட்டு மாட்டுக்கு அகத்திக்கீரை புல் வாவா என்ன சொல்கிறாலோ அதெல்லாம் அங்கே வாங்கி கொண்டு கொடுக்கலாம். இந்த கோ சம்ரக்ஷம் பண்ணுறதுனால பித்ருதோஷங்கள்லாம் இருந்தால் நிறையா நீங்கும் என்று நமது புராண இதிகாசங்கள்லாம் சொல்கிறது. அதனால் அந்த வைபவத்தை எல்லாரும் ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணும்படி அடியேன் விண்ணப்பமாக கேட்டுக்கொள்கிறேன்.